நாம கூகுள் பண்ணி பார்த்தப்போ பக்கத்தில் எங்களுக்கு நீலாங்கரை பீச் தான் காட்டினாங்க. ஆட்டோவும் நாங்கள் நீலாங்கரை பீச்சுன்னு தான் போட்டு டெஸ்டினேஷன் புக் பண்ணோம். பட் வர வழியில் ஆட்டோக்கார அண்ணா கிட்ட பேசிட்டு வந்தோம். இந்த மாதிரி போன டைம் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் பாப்பா உடம்பு இல்லாமல் ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் க்ளீனாக இல்லாத மாதிரி இருந்தது அப்படின்னு அவங்க எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பாலவாக்கம் பீச். அந்த அண்ணாவுமே பாலவாக்கம் ஏரியான்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆட்டோக்கார அண்ணா. சரி ஓகே, அவங்க ஏரியான்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம். அங்கேயே கொண்டு போய் எங்களே ட்ராப் பண்ணியிருந்தேன்னா அவங்களும் பீச் ஓரத்துலேயே ட்ராப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற படகு அதெல்லாமே இருந்தது. அப்புறம் ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. அவங்க சொன்னாங்க இந்த பக்கம் நீங்கள் குழந்தையோட விளையாடலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. இன்னொன்று சொன்ன விஷயம் என்னென்னா நிறைய நாய்கள் இருக்கும், அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க, திங்ஸ் ஆகட்டும் குழந்தைங்களையாகட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. உண்மையாலுமே அந்த அண்ணா சொன்ன மாதிரி பீச் அந்த ஏரியா சைட் க்ளீனாக தான் இருந்துச்சுங்க. இன்னும் டாக்ஸ் தான் நிறையா இருந்தது. அதே மாதிரி தான் நம்ம எதுவும் ஒன்று கூகுள் பண்ணி கண்டுபிடிப்போம் போகலான்னு நினைப்போம். பட் லோக்கல் பீப்புள் சொல்கிறது தான் முக்கால்வாசி கரெக்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.